வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். 6 signs that ex wants you back. பிரேக்கப்க்கு அப்புறம் மெனி மந்த்ஸ் மெனி இயர்ஸ் கூட ஆயிருக்கலாம். பட் அவள் சில சைன்ஸ் காமிச்சானா அவளுக்கு உங்கள் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ணி உங்களை திரும்பவும் லவ் பண்ண வைக்கலாம். அது என்னென்ன சைன்ஸ்னு இப்போ நாம் பார்ப்போம். சைன் 1, பிரேக்கப்க்கு அப்புறமும் அடிக்கடி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது. இது ஒரு நல்ல சைன். உங்கள் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட்டுன்னு காமிக்கும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டில் வேணாம்னு நினச்சிருந்தா உங்களுக்கு அவள் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுற அவசியமே இருக்காது. இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் பண்ணியிருந்தா கூட அது கூட ஒரு சைன் தான். பட் அது லோ இன்ட்ரெஸ்ட்டை காமிக்குதுன்னு அர்த்தம். சைன் 2, டாபிக். உங்கள்கிட்ட பேசும்போது அவள் என்ன டாபிக் பேசுகிறான்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். உங்களை பற்றியே பேசுகிறாளா, உங்களை பற்றியே கொஸ்டின்ஸ் கேட்குறாளா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா, உங்கள் மேலே நல்ல அட்ராக்ஷனில் இருக்கான்னு அர்த்தம். அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காளா, உங்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். இதை ரெண்டையும் விட்டுவிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காளா, உங்கள் மேலே ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சைன் 3, she still wants to be friends. அவள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு சொல்லுவாள். இந்த சைனை சொன்னால் நான் அக்செப்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். அவள் எப்போ ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொன்னாலும் சரி, இதை மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணாதீங்க. மேபி உங்களை பார்ட்னராக நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களை லைஃப்பை விட்டு கம்ப்ளீட்டாக தூக்குற அளவுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் உங்களை ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்கிறா. இந்த சைன் காமிச்சா உங்கள் மேலே அவளுக்கு 20% இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சைன் நம்பர் 4, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வே. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் உள்ள மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றி அவள் விசாரிப்பா. ஏன்னா பிரேக்கப்க்கு அப்புறம் உங்ககிட்ட அவளால் காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் நடுவில் இருக்கலாம். பட் ஸ்டில் உங்கள் மேலே அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் அவள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றி விசாரிப்பா. ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவள் ஆசைப்பட்றா. நீங்கள் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கீங்க. இது இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சைன். சைன் 5, ஷேரிங் பாசிட்டிவ் மெமரிஸ். அவள் உங்ககிட்ட உங்கள் 2 பேரோட பாசிட்டிவ் மெமரிஸை பற்றி ஷேர் பண்ணுறது. இட் மீன்ஸ் அவள் உங்களை பற்றி நினச்சிட்ருக்கா, உங்கள் 2 பேரோட பாசிட்டிவ் மெமரிஸையும் நினச்சிட்ருக்கான்னு அர்த்தம். அதனால தான் அதை பற்றி உங்கள்கிட்ட அவள் ஷேர் பண்ணிகிட்ருக்கான். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன். சி மிஸ்ஸஸ் யூ. அதனால தான் அவள் அதை பண்ணுறா. ஏன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? மேபி அதை அவளே வச்சுக்கலாம். பட் அவள் ஷேர் பண்ணுறா. தட் மீன்ஸ் அவங்கள மிஸ் பண்ணுறா. அது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறா. சைன் 6, ஜெலசி. அவள் ஜெலஸ் படுவா. பிரேக்கப் ஆயிடுச்சு, தனியாக பிரிஞ்சிட்டீங்க, இன்னும் நீங்கள் வேறு பொண்ணுகிட்ட பேசுனா அவள் ஜெலஸாக பிஹேவ் பண்ணுவாள். பட் இந்த சைனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவளால் ஸ்ட்ரெயிட்டாக இதை சொல்ல முடியாது. ஸோ அவள் அதை ரொம்ப சட்டலாக காமிப்பா. நீங்கள் ரொம்ப டீப்பாக கவனிச்சாதான் இதை உங்களால் கண்டே பிடிக்க முடியும். இதெல்லாம் வச்சு உங்கள் எக்ஸு உங்களை வேணுங்கிறாளா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் இதை வச்சு ஃபஸ்ட்டு அவளோட இன்ட்ரெஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதை வச்சு அவள்கிட்ட எப்படி மெசேஜ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாம் உங்களால் யோசிக்க முடியும். சப்போஸ் உங்களால் அவளோட இன்ட்ரெஸ்ட் லெவல் இதை வச்சு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண முடியலாம், எங்கள் சேனலுக்கு ஒரு மெயில் போடுங்க. அவள் என்னென்ன சைன்ஸ் காமிக்கிறா, எப்படி பிஹேவ் பண்ணுறா எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் அவகிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி நாங்கள் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பிளான் டிசைன் பண்ணி கொடுப்போம். வீடியோ எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.